ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குண்டு மல்லிப்பூ எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நார்மலாக எல்லாருக்கும் கட்ட தெரியும், பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை கட்டு எப்படி கட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃப்ளார் எடுத்திருக்கேன். மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுட்டு நார்மலாக எல்லோரும் சாதாரணமாக கட்டுற மாதிரி நார்மலாக ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் எடுக்க போகிற ஃப்ளவர் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சுற்றிட்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் இருக்கிற ஃப்ளவரை ஒரு லைட்டாக டேர்ன் பண்ணிக்கணும். ஹாஃப் டேர்ன் தான் பண்ணணும், ஃபுல்லாக டேர்ன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பாதியாக டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம இழுத்து ஒரு நாட் போட்டுடுறோம். அவ்வளோதான், நார்மலாக நம்ம நாட் போடுற மெத்தட் தான். பட் பின்னாடி இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம நாட் போடணும். அவ்வளோதான் மெத்தடு. ஸோ இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் ஃப்ளவர் வைக்கிறேன், ஒரு நாட் போடுறேன். நாட் போடுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் இருக்கிற ஃப்ளவர்ஸை அப்படியே திருப்பிக்கிறேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம ஊசி நூலில் நம்ம ஃப்ளவர்ஸ் கோக்குற மாதிரி கிராஸாக வந்திருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டுறதுக்கு பூ நல்லா மொட்டாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. நான் இப்போ கட்டி காமிச்சிட்ருக்க பூ லைட்டாக பூத்துருச்சு. பூத்ததுக்கப்புறம் பூ கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மொட்டாக வாங்கி கட்டினீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் இருக்க ஃப்ளவரை ஃபுல்லாக திருப்பிட்டு நம்ம நாட் போடணும். நம்ம நாட் போடும்போதே நான் இந்த கட்டை விரலும் நடுவிரலையும் யூஸ் பண்ணி ஒரு முறையும் நாட் போடுறதுக்கு முன்னாடி டைட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா பேக் சைடில் திருப்பிட்டு அந்த த்ரெட்டை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட் போடுறேன். அந்த மாதிரி போட்டால் தான் நெருக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ திக்காக நெருக்கமாக வந்திருக்குன்னு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம். ஃபுல்லாக கட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு முழங்கிட்ட கட்டியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா நெருக்கமாகவும் வந்திருக்கு. முல்லைப்பூவையும் நம்ம இதே மாதிரி கட்டலாம். பட் அதோட காம்பு மெலிசாக இருக்குன்றதுனால நீங்கள் மூணு ஃப்ளவராக எடுத்து இந்த மாதிரி கட்டினீங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் குண்டு மல்லி பூ வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.